இந்த வீட்ல என்ன நடக்குது பொன்னி? என்னக்கா? ஒன்றும் இல்லையே. சம்மந்தம் இல்லாம பல பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. யார் முகத்திலயும் சந்தோஷம் இல்ல, எல்லார் முகத்திலயும் ஒரு குழப்பம் தெரியுது. எப்பவும் நிதானமா இருக்கிற விநாயகண்ணன் முகத்துல கூட ஒரு கலவரம் தெரியுது. என்ன நடக்குது ராஜாராம்? அது ஒண்ணு இல்ல ராணிமா, நாங்க எப்பவும் போலதான் இருக்கோம். இந்த வீட்டோட சந்தோஷம் இது இல்ல. இந்த வீட்ல எப்போ இருக்கிற கலகலப்பும் இல்ல. நிச்சயமா இந்த வீட்ல ஒரு தப்பு நடந்திருக்கு. விநாயகண்ணே, இந்த குடும்பத்துக்கு மூத்தவர் நீங்க. நீங்களாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராணிமா, நாங்க எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன் எல்லாரும் பொய் சொல்றீங்க? நான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உபசரிப்புக்கு பேர் போன குடும்பமாச்ச. ஒரு தடவை கூட என்ன சாப்பிடாம அனுப்புனதே இல்ல. இன்னைக்கு ஸ்வேதாவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கேன். ஆனா யாரும் என்ன சாப்பிட சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்ல, என்ன அனுப்புறதுலே குறியா இருக்கீங்க. இன்னுமா இந்த வீட்ல பிரச்சனை இல்லைன்னு என்ன நம்ப சொல்றீங்க? அது சொல்லு, என்ன பிரச்சனை? இதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலக்கா. பவித்ராக்கு அவங்க அப்பா அம்மா போட்ட நகை மாறி போயிடுச்சு. என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லு. தங்க செயின் கவரிங் செயின் ஆயிடுச்சா? அது என்ன செயின்? அட, அது நான் கூட பாக்குறேன். எங்க கொஞ்சம் காட்டுங்க. இந்த செயினா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க? இது என்னோட செயின் ஆச்சே.
என்னம்மா சொல்றீங்க? இந்த கவரிங் செயின் உங்க செயினா? இது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரும்? பவித்ரா விருந்துக்கு வீட்டுக்கு போனது, அவங்க செயினை கொடுத்தது, இது எல்லாமே எனக்கு அவ சொன்னா. இந்த செயினை கூட அவ போட்டோ எடுத்து அனுப்பிச்சா. ஏய், எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சு தங்கத்துல வாங்கலான்னு தான் இருந்தேன். ஆனா இந்த போன வாரம் கோயில்ல பொன்னியோட செயினை அறுத்துட்டு போனாங்கல்ல, ஹரி பொன்னி எனக்கு அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு தங்கத்துல வாங்கணும், கவரிங்ல வாங்கலான்னு இது வாங்கினேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமைங்க நான் வந்தேனா, என்னமோ மறந்துட்டு இந்த செயினை விட்டுட்டு போயிட்டேன் போல இருக்கு. நான் வீடெல்லாம் போய் தேடினேன், எங்க போச்சுன்னு தெரியல. இப்பதான் தெரியுது, இங்கதான் விட்டுட்டு போயிருக்கேன். பொன்னி, இது என் செயின் தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆனா பவித்ராவோட தங்க செயின் எங்க? என்ன எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னுமா புரிஞ்சுக்க முடியல? பவித்ராவோட நகை அவளுக்கே தெரியாம எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். இந்த கவரிங் செயினை பார்த்த பவித்ரா இது நம்ம செயினாச்சேன்னு அவ எடுத்து வச்சிருப்பா. தங்க செயின் வேற எங்கேயும் போகல, இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. முதல்ல எல்லாரும் போய் தேடுங்க. போ, நீங்க போய் தேடுங்கம்மா, அட தேடுங்க. என்னக்கா நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. ஏதோ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க இங்க வரவும் இல்ல, கவரிங் செயினை காட்டவும் இல்ல. என்னக்கா? பொன்னி, நான் சொல்ல போற விஷயம் உனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அந்த செயினை எடுத்து கவரிங் செயினை மாத்தி வச்சது வேற யாரும் இல்ல, உன் பையன் சூர்யா தான். என்னக்கா எப்படி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான்? நாங்க வெள்ளிக்கிழமை காணாம போச்சுன்னு சொன்னேன். அந்த வெள்ளிக்கிழமை நான் கார்ல வலசரவாக்கம் மெயின் ரோட்ல போயிட்டு இருந்தேன். அப்ப சூர்யா தானே அது? அவன் என்ன அடகு கடையில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான்? வேலை எதுவும் இல்ல, கையில பணம் இல்ல போல இருக்கு. வீட்டுல பணம் கேட்க சங்கடப்பட்டுட்டு நகைய அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போறான். அவனுக்கு சீக்கிரமா ஒரு வேலை ஏற்பாடு பண்ணும். நீ வண்டி எடுப்பா. இப்ப சொல்லு, அந்த நகைய வேற யார் எடுத்திருக்க முடியும்? பவித்ராவோட அம்மா அப்பா வசதி இல்லாதவங்களா இருந்தா கூட நேர்மையானவங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ இந்த சூர்யா தான் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. பண தேவைக்கு பண்ணானோ இல்ல பவித்ராக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பண்ணானோன்னு தெரியாது. ஆனா கவரிங் நகைய மாத்தி வச்சது அவனா தான் இருக்கும். இருங்கக்கா, இப்பவே போய் 2000 அரை. என்னக்கா இது அயோக்கியத்தனமா இல்ல? இரு 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 இரு.
அந்த வேலையை மட்டும் பண்ணிடாத. ராஜாராம பத்தி உனக்கு தெரியும். ம்? ராஜாராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் வீடு ரெண்டா போயிடும். நம்ம பையனை நாமளே எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி அப்படியே கவனமா தான் எடுக்கணும். அந்த நகைய மீட்டு கொண்டு வர்றதுக்கு எப்படிங்கிறது நான் பாத்துக்கிறேன். நீ அந்த நகைய அப்படியே தேடிட்டு இருக்கிற மாதிரி இது. இப்ப நான் கிளம்புறேன், சரியா? தா, ரொம்ப பதட்டப்பட்டு அடுத்தவங்க சந்தேகப்படுற மாதிரி நீ நடந்துக்காத. ம்? சரி. வா வா வா. பொன்னி, இந்த ரூம்ல எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். செயின் இல்லையேம்மா. இங்கேயும் பூஜை ரூம்லயும் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. பொன்னி ரூம்லயும் பார்த்தோம், அங்க இல்ல. ஆனா அந்த செயின் இங்கதான் எங்கேயோ இருக்கு. இந்த பாருங்க, நான் ஒரு அவசரமான வேலைய வந்தேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன். நீங்க தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. சரி சரி, நீங்க போய் நல்லா தேடுங்க. போங்க போங்க, நல்லா தேடுங்க. நீ போய் உள்ள போய் தேடு. போ போ. ராணி ஆண்டி சொன்ன கதைய எல்லாரும் நம்பிட்டாங்க. நம்ம தலை தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா இப்போ நம்ம கவரிங் செயின் வாங்கின கடைக்கு பௌர்ணமோ அனுப்பியிருப்பாங்களோ? டேய் சூர்யா, மாட்டிக்க போறடா, கேர்ஃபுல் ஆயிரு. ஐடியா. அக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். பொண்ணு இன்னும் உங்ககிட்ட சொல்லாம இருக்காளேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு கிடுக்கு புடி போட்டீங்க பாருங்க. எல்லாரும் ஆடி போயிட்டாங்களா? ஆடி பவுனு, என் அக்கா வாணி ஆபீஸ்ல இந்த மாதிரி எத்தனை கேஸ பார்த்திருப்பேன். இந்த கோட்டையும் ஆபீஸ்லயும் உண்மையை மறைக்கிறவங்கள எங்க வாணி அக்கா அப்படியே மட்டக்கிறது பார்க்கணும். அப்படியே மிரண்டு போயிடுவேன். நான் என் அக்கா கிட்ட கத்துக்கிட்டது வச்சுக்கதான் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அக்கா, நீங்க வண்டி ஓட்டலக்கா, ராக்கெட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பவுனு, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த செயின் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அக்கா, அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மாயமால இருக்கு. ஆனா அந்த புள்ள பவித்ரா இருக்கால, அவ தங்க சங்கிலி தான் கொண்டு வந்தா. அத நானே பார்த்தேன்க்கா. அந்த செயினை எடுத்தது சூர்யாவா? இப்ப அந்த செயினை நீ தான் மீட்டுட்டு வர போற. நான் தா, நீ நேரா அந்த சேட்டு கடைக்கு போ. போய் நான் கான்ஸ்டபிள் R7 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், இன்ஸ்பெக்டர் அம்மா தான் என்ன அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லு. தா, போய் ஏதாவதுன்னா எனக்கு போன போட்டு கூட நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் ஊர்ல இந்த கூத்துல எல்லாம் நடிச்சவ தானே, இப்ப எதுக்கு பயப்படுற? ஓ, போய் ஜமாய். சரிக்கா. அந்த செயினை காட்டுங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த போட்டோ எடு. இந்த கார்டு போ போ. சரிக்கா, நான் போறேன். ஏய் பவி, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா பாரு, எல்லாரும் செயினை தேடிட்டு இருக்காங்கல்ல. நீயும் போய் ஒரு பக்கமா தேடு, கண்டிப்பா கிடைச்சிடும். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அத்தை. கவரிங் நகை எப்படி வந்திருக்கோம்? என்ன நடந்துச்சு?
இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ அத்தை. எதுக்கும் கவலைப்படாத. இது பாரு, ராணி அக்கா இப்பதானே தெளிவா சொல்லிட்டு போறாங்க. நகையை தவறுதலா எங்கேயாவது விட்டுருப்ப, தேடினா கிடைச்சிடும். சரியா? நான் கீழே போய் தேடுறேன், நீயும் போய் தேடு. ஆ? ஹலோ பாலாஜி, நீ இப்ப எங்க இருக்க? மச்சான், நான் ஒரு ஆர்டர் எடுக்க வெளியே போயிட்டு இருக்கேன்டா. என்ன விஷயம் மச்சான்? டேய், உங்க கடையில ரெடி பண்ற நகையில GSன்னு ஏதாவது சிம்பிள் போடுவீங்களாடா? ஆமா மச்சான், போடுவோம்டா. டேய், அத்தை ஏன்டா போட்டு தொலைக்கிறீங்க? மச்சான், அது இருந்தாதான் அது கோல்டு மாதிரியே இருக்கும், யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, அந்த சிம்பிளை வச்சு அது உங்க கடை தானே கண்டுபிடிச்சிட முடியுமா? இந்த தொழில் தெரிஞ்சவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் தெரியும் மச்சான். ராணி ஆண்டிக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களே, அது மட்டும் இல்லாம வாணி ஆண்டிக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே. போச்சு, ராணி ஆண்டி வாணி ஆண்டியோட பேரை வச்சு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களே. டேய் சூர்யா, யோசிடா. மச்சான், என்னடா பிரச்சனை? ஏன்டா சைலண்டா இருக்க? டேய் இருடா. டேய் மச்சான், அந்த கவரிங் நகை பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருச்சுடா. ஒருவேளை அந்த நகையை எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல உன்னோட கடைக்கு யாராவது வருவாங்க. என் பேரை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத மச்சான். ஒரு 50 வயசு ஆளுதான் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிடு. மச்சான், என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன், விடு. இத மட்டும் முடி, உனக்கு இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்குடா. அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சான், நீ விடு. உன் பேர் இந்த விஷயத்துல வரவே வராது. தேங்க்ஸ் மச்சான். பவித்ரா, சாரி பவித்ரா, நீ எனக்கு gift கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ அந்த செயினை கொடுத்த. அது உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு. இப்படிலாம் அவமானப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு. நீ என்ன பண்ணுவ ஸ்வேதா? அம்மா, கடவுள் மேல சத்தியமா நாங்க தங்கத்துல தாமா நகை போட்டோம். ஆனா அது எப்படி கவரிங் நகை ஆச்சுன்னு தெரியலம்மா. சந்துரு தம்பி கொஞ்ச நாள் தான் பழக்கம். அந்த தம்பி உங்களுக்கு கொடுக்க gift வாங்காம விட்டுட்டாரே, அவருக்கு நாம தங்க செயினை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நினைச்சவதாமா என் பொண்ணு. அவ்வளவு நல்லவம்மா. அவளுக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம் வருதுன்னு தெரியல. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவளோட நல்ல குணத்துக்கு அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. அந்த நகை கிடைச்சு அது தங்க நகைதாங்கிறது நிரூபணம் ஆகலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீயே யோசிச்சு பாருப்பா. என் பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா அவ வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும்பா. சார், அந்த நகை காணோன்னு ஆயிடுச்சுன்னா என் அப்பா கிட்ட சொல்லி அந்த நகைய நான் வாங்கி தரேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நகை இல்லம்மா விஷயம். ஆனா அந்த நகையில எங்க குடும்பத்தோட மானமே இருக்கும்பா. நாங்க போலி நகை தான் போட்டோம்னு ஆயிடுமேம்பா. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா நாங்க யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? சொல்லுமா.
சேட்டு என்ன கடையில ஒரே இருட்டா இருக்கு, லைட் போடல? ஓ ஓ, ஓ, கண்ணாடி கழட்ட மறந்துட்டேன். ஆமா, இந்த கடையோட ஓனர் யாரு? நீயா? நான் தான் மேடம். என்ன விஷயம்? ரொம்ப நல்லதா போச்சு. சரி எந்திரி, ஸ்டேஷனுக்கு போ. என்னையா புரியலையா? நான் R7 போலீஸ் ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள். எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் தான் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன உன் கடையில கோல்மால் நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு. எந்திரி எந்திரி, ஸ்டேஷன் போலாம். கடவுளுக்கு பயந்து தொழில் பண்றவனா? நான் கோல்மால் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? ஏன் சேட்டு, இந்த போட்டோல இருக்க பையனை பாத்திருக்க? என் கடைக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்க. எப்படி எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? சரி, இந்த செயினையாவது ஞாபகம் இருக்கா? என்ன மேடம், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 செயினை பார்ப்பேன். எப்படி என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்படியா? சரி சரி, நீ வேலைக்கு ஆக மாட்ட. நான் எங்க இன்ஸ்பெக்டர் மேடம்கே போனை போட்டு தரேன், நீ அவங்க கிட்டே பேசிக்க. இன்ஸ்பெக்டர் மேடம், நான் இந்த சேட்டு கடைக்கு வந்துட்டேன். இந்த சேட்டு எல்லா கேள்விக்கும் எகத்தாளமால பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? போனை ஸ்பீக்கர்ல போட்டு அவருக்கு கொடு. சரி மேடம். மேடம் ஸ்பீக்கர்ல போட்டேன், பேசுங்க.